அதெல்லாம் சும்மா இப்போ நான் கூட வன்னியர் தான். என்ன இப்போ நான் என் வன்னியர் ஜாதி பற்றி அப்படி ஓட்டு போட போகிறேன், அதெல்லாம் கிடையாது. அண்ணா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காரு, இவர் தமிழகம். அண்ணா சொன்னாரு யாருன்னா சொல்லி போட்டாங்க. விஜய் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. பிஜேபிக்கும் விஜய்க்கும் எதுவும் ஒரு கூட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேங்களே, தமிழகமும் தமிழ்நாடுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அண்ணா போட்டோ எம்ஜிஆர் போட்டோ போட்டால் தான் உனக்கு ஓட்டு விடுமா? உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அண்ணா போட்டோ பார்த்து எம்ஜிஆர் போட்டோ பார்த்து யாரும் வரல. விஜய் என்ற ஒருத்த மூஞ்சிக்காக தான் வராங்க மக்கள். ஏங்க இவங்கெல்லாம் அந்த என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஊர்ன குட்டைங்க இதெல்லாம். திராவிடன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஊரை கெடுத்து நாசமாக்கி இன்னைக்கு இளைஞர்களை கெடுத்து குடிக்க வச்சு நாசம் பண்ணி வச்சிருக்க திராவிட கட்சிகள். அவர் வந்தால் அவரால் 100% சக்ஸஸ் பண்ணணும்னு என்னால் சொல்ல முடியாது. செருப்பால் யார் அடிச்சுது? கண்டிப்பாக அங்கே இருக்க வீடியோவில் மாட்டாமலாம் இருக்காது. எவன் அடிச்சான்றது மாட்டோம். அப்போ யார் கலவரத்தை தூண்ட நினைச்சு? செந்தில் பாலாஜி எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தார்? கல்வித்துறை அமைச்சர் எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தார்? இது ரெண்டுமும் கேட்கணும் சார். இதுக்கான தெளிவு தெரியணும். ஆம்புலன்ஸ் சம்மந்தம் எல்லாமே இது உள்ளே போச்சு. இருக்காங்கண்ணா நண்பர்லாம் இருக்காங்க சொன்னாங்க. விஜய்லன்னா கூட இப்போ புஷி ஆனந்த் அவர்கள் அவங்க இருந்துருக்கலாம், ஆதவர்ஜன் இருந்துருக்கலாம், இல்லை அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அவங்க இருந்துருக்கலாம். அதான் அவங்க பேர்லாம் கேஸ் போட்டிருக்காங்கல்ல, நீ எழுதி வச்சுங்க. அவர் போகிறேன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். தமிழ்நாடு இந்த 4.5 வருஷமாக நாசமாக போச்சு, அவ்வளோதான். செந்தில் பாலாஜி எப்படி கரெக்டாக 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனார்? மக்கள் நீ ஏன் போய் நிற்கிற? நான் 2 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நின்னா அதுக்கு அவர் பொறுப்பா? அதை விட உங்களுக்கு என்ன வேலை? போலீஸ்க்கு அதை விட என்ன வேலை? நான் போலீஸை குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்போ தாவேக்கா விஜய் மேலேயோ இல்லை அந்த நிர்வாகத்துக்கு மேலே எந்த ஒரு தவறு இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லைன்னு சொல்லுவேன். அதை காப்பாற்றிருக்கணும் இல்லைங்க. உசுரோட வேலை 10 லட்சமா? அதை 10 பைசா 10 ரூபான்னு அவர் பாடினதுக்கு அப்புறமா தான் இது நடக்குது. அப்போ என்ன காரணம்? முதலமைச்சர் பொறுப்பு எடுத்து அவர் உடனடியாக ராஜினாமா பண்ணணும். அவரை பதவியிலேருந்து ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கணும். ஆனால் எந்த கட்சி தலைவனும் பண்ணல. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் தெரியும். தமிழ்நாடுல வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும், இந்தியா ஃபுல்லாக தெரியும். இது திட்டமிட்ட சதி தான். இது ஜனநாயக நாடகா? ஜனநாயகம் இல்லைங்க, பொன்னாய நாடகம். நான் மாவட்ட செயலாளர்னுவா, நான் மாவட்ட தலைவர்னுவா, எப்படிங்க பண்ண முடியும்? நீங்களா மட்டும் 30 விழா 30ஆம் விழான்னு சொல்லிட்டு நடத்துனீங்க, அவ்வளோ பெரிய இடத்த வச்சு பண்ணுறீங்க. ஏன் இப்போ விஜய்க்கு மட்டும் பாரபட்சம் பார்க்குறீங்க? இந்த பிரச்சனையை உருவாக்கி இப்போ ஒருத்தர் செருப்பால் அடிக்கிறான்னு வச்சுங்க, என்னை ஒருத்தர் அடிக்கிறான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் ரசிங்க, அவனை அடிப்பீங்க. அப்போ அங்கே என்ன ஆகும்? அடிதலில் ஆகும். இது கலர் மயில் அடிச்சாச்சு ஆகும். ஏங்க இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே செருப்புகளை அடிக்கல விஜயை. 4 செருப்பு நம்மளே பார்த்தோம். பச்சை குழந்தைய கூட தூக்கின்னு வந்தாங்க. ஆனால் மனசாட்சி இல்லாமல் கொண்டுட்டானுங்க. விஜய் எடப்பாடியை நீங்கள் எப்படி ஒன்று சேர்க்குறீங்க சொல்லுங்கள், எனக்கு புரியல ஒன்றும். ஏங்க எடப்பாடி வேற விஜய் வேற. அதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்கன்னு பர்மிஷன் வாங்குறாங்க, அதுக்கு 50 தடவை அலைய வச்சு தான் அந்த பர்மிஷன் கொடுக்குறீங்க. வணக்கம் தமிழ் எம்எல்ஏ நேயர்களே. நம்மோடு சமூக ஆர்வலர் நடிகர் டாக்டர் கருத்து காமராஜ் சார் அவங்க இருக்காங்க. அவர்களிடம் சமீபத்தில் கரூர் நடந்த துயர சம்பவத்தை பற்றி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கரூரில் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது? ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு தூங்க முடியல. 40 குடும்பத்தை நினச்சா வேதனையாக இருக்குது. என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்கன்னு பர்மிஷன் வாங்குறாங்க, அதுக்கு 50 தடவை அலைய வச்சு தான் அந்த பர்மிஷனையும் கொடுக்குறீங்க. அப்போது 2 மீட்டிங் பார்த்துருக்கீங்க, 3 மீட்டிங் பார்த்துருக்கீங்க, 4வது ஒரு மீட்டிங் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ க்ரௌடு வரும், எந்த இடம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் உண்மையிலேயே மனசாட்சி இருந்தால் நீங்கள் இதை விட பெரிய இடம் கொடுத்துருப்பீங்க. ஏதாச்சும் நடக்கட்டும், ஏதாச்சும் அசமாக இது நடக்கட்டும்னு நினச்சி தானே கொடுத்தீங்க சார். ஆனால் இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ரோட் ஷோ நடத்தின எடப்பாடியை நடத்தின இடத்துலையும் அதே இடத்துல தான் சார் நடத்திருக்காங்க. ஏங்க எடப்பாடி வேற விஜய் வேற. விஜய் எடப்பாடியை நீங்கள் எப்படி ஒன்று சேர்க்குறீங்க சொல்லுங்கள், எனக்கு புரியல ஒன்றும். எடப்பாடி விஜய் ஒன்றா? எடப்பாடி கூட்டத்துக்கு வர்றது காசு கொடுத்து வருவாங்க, கட்சிக்காரங்க வருவாங்க. ஆனால் விஜய் காசு கொடுத்து கூப்பிட்டாரா? இல்லை. அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்தாங்க. பச்சை குழந்தைய கூட தூக்கின்னு வந்தாங்க. ஆனால் மனசாட்சி இல்லாமல் கொண்டுட்டானுங்க. இது கொலை தான் சார். இந்த மாதிரி கூட்டம் வரும், அந்த இடத்துல 10,000 வரைக்கும் தான் கூட முடியும், அதனால யாரும் குழந்தைகள்லாம் தூக்கிட்டு வராதீங்கன்னு தாவேக சார்பிலே சொல்லியிருக்காங்களே சார். சார் இப்போ நீங்கள் கூட தான் இருக்கீங்க, உங்கள் தெருவில் நான் வரேன், நானும் ஒரு நடிகர் தான், நான் வரேன், நடிகர் வந்திருக்கான்னு பார்க்க வரீங்க, குழந்தையோட தானே சார் வருவாங்க. இப்படிலாம் வச்சு கொல்லுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா என்ன? இல்லையே. கோயிலாம் தான் வந்தாங்க, இப்படி ஆக்கிட்டீங்களே. எதனால் செத்தாங்க சொல்லுங்கள் நீங்கள்? இப்போ நீங்கள் இதை திட்டமிட்டே தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? 100% திட்டமிட்டு தான். ஏங்க இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே செருப்புகளை அடிக்கல விஜயை. 4 செருப்பு நம்மளே பார்த்தோம், டெலிகாஸ்ட் வச்சு பார்த்தோம். அப்போ என்ன அர்த்தம்? யார் அடிக்கிறா? விஜய் ரசிகன் அடிக்கிறானா? விஜய் பார்க்க வந்து அடிக்கிறானா? இல்லைங்க.
அது ஆளுங்கட்சி ஆள் அடிக்கிறானா எதிர்கட்சி ஆள் அடிக்கிறானா எவன் அடிக்கிறானா அடிச்சிருக்கான். அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ தைரியமாக செருப்படிக்கிறான்னா என்ன காரணம்? இந்த பிரச்சனையை உருவாக்கி இப்போ ஒருத்தன் செருப்பால் அடிக்கிறான்னு வச்சுங்க, என்னை ஒருத்தன் அடிக்கிறான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் ரசிங்க அவனை அடிப்பீங்க. அப்போ அங்கே என்ன ஆகும்? அடிதலில் ஆகும். இது கலர் மயில் அடிச்சார்ஜ் ஆகும். அங்கே மீட்டிங் நடக்கக்கூடாது. இதானே உங்கள் பிளானு? நீங்களா மட்டும் வந்து 30 விழா 30ஆம் விழான்னு சொல்லிட்டு நடத்துனீங்க, அவ்வளோ பெரிய இடத்த வச்சு பண்ணுறீங்க. ஏன் இப்போ விஜய்க்கு மட்டும் பாரபட்சம் பார்க்குறீங்க? இப்போ விஜய் வராரு, அவங்களுக்கு மட்டும் விஜய் மட்டும் பாதுகாக்கிறதா பவுன்சர்ஸ் எல்லாம் வர்றாங்க. மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம போலீஸ்ல போய் பண்றோம். போலீஸ் அதை தாண்டி வருது, உங்களுக்கு சதி நடக்குது, நீங்க புதுசா இப்பதான் வர்றீங்கன்னு தெரியுது. நீங்களே அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம்ல. ஆர்கனைஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி 50-100 பேர் என்ன பண்ணலாங்க? பவுன்சர் கண்ணா போடான்னு போலீஸ்னா சொல்ல முடியாது. நில்லுனா நின்று தான் ஆகணும், கயிறு கட்டினா கயிறுக்குள்ள நின்று தான் ஆகணும். அந்த பயம் இருக்கும். பவுன்சரை பதிப்பானா, ஏய் நீ என்னடா சொல்ற, நான் போப்படா என் தலைவனை பார்க்கணுவான், நான் ரசிகண்டான்னுவான், நான் மாவட்ட செயலாளர்னுவான், நான் மாவட்ட தலைவர்னுவான். எப்படிங்க பண்ண முடியும்? அவங்களால எப்படி பண்ணல? அவங்க மீறியும் பண்றாங்க, பண்ணாமலாம் இல்லை, மீறியும் பண்றாங்க. ஆனா காவல்துறை தாங்க இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும். காவல்துறை பார்க்கலையே அந்த கூட்டத்திலேயே. எங்க இருக்க நீங்க பாத்தீங்களா கூட்டத்துல? ஆனா விஜய் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு நானே வந்து காவல்துறையோட ஒத்துழைப்புல தான் இந்த அளவுக்கு வந்த சீக்கிரமா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது என்ட்ரன்ஸ்ல. ஆமா, என்ட்ரன்ஸ்ல தான் சார். என்ட்ரன்ஸ்ல மக்கள் கிரௌட் அதிகமா இருக்கு, உள்ள வரமுல போலீஸ் விலைக்கு விட்டாங்கன்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா உள்ள அதே விஜய் கேட்டார்ல, எங்க போலீஸ் இங்க இருக்கிறாங்களா? இல்ல, மக்களுக்காக வேலை செய்யுன்னு சொன்னாரா இல்லையா? சம்பந்தமே இல்லாம ஆம்புலன்ஸ் உள்ள வருது, விஜயோட போட்டோ வச்சு கொடி வச்சு. பாத்தீங்களா இல்லையா? கொடி வச்சு வந்து எப்படி வருது? அவங்க ஆம்புலன்ஸ் அவங்களுக்கு இல்லைன்றாங்க. அப்ப இதான் திட்டமிட்ட சதி தானே. ஏங்க அப்பாவி ஏழை மக்களுங்க, கை குழந்தை அப்பாவி மக்கள், கல்யாணம் ஆகிறதவன், பிரெக்னண்டா இருக்கவனோட புருஷன். என்னங்க ஒரு நடிகரை ஒரு தலைவரை பார்க்கணும்னு வந்து ஒரு தப்பா? ஜனநாயக நாடுகின்றீங்க. இது ஜனநாயக நாடா? ஜனநாயகம் இல்லைங்க, பொன்னாய நாடு இது. 40 பேர் சாவுக்கு அங்க இருக்கிற காவல்துறையும் முதலமைச்சர் தாங்க பொறுப்பேற்கணும். முதலமைச்சர் பொறுப்பேற்று அவர் உடனடியாக ராஜினாமா பண்ணணும். அதை அவரை பதவியிலேருந்து ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கணும். ஆனா எந்த கட்சி தலைவனும் பண்ணல. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும், தமிழ்நாடுல வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும், இந்தியா ஃபுல்லா தெரியும். இது வந்து திட்டமிட்ட சதி தான். சரிங்களா? போலீஸும் முதலமைச்சரும் நினைச்சிருந்தா இதை தடுத்துருக்கலாம், அவங்க நினைக்கல. அதுவும் இல்லாம பாருங்க, செந்தில் பாலாஜி ஊர்ல போய் பர்டிகுலரா நடக்குது. அது 10 பைசா 10 பைசா 10 ரூபா 10 ரூபான்னு அவர் பாடினதுக்கு அப்புறமா தான் இது நடக்குது. அப்ப என்ன காரணம்? செருப்பத்தி கட்சவன் யாரு? எங்க போலீஸ் எங்க போச்சு பாதுகாப்பு இல்லாம? 1-2 குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லட்சம் பேர் இருந்திருப்பான இந்த கூட்டத்தில். அப்போ 1 லட்சம் கூடுற மக்களுக்கு நீ வெறும் எவ்வளவு போலீஸ் சொல்லியிருக்க? 5000 போலீஸோ 4000 போலீஸ் எதுவும் சொல்லியிருக்காங்க, போதுமா? ஏங்க 500 போலீஸ் போதுமாங்க 1 லட்சம் பேர் மக்கள் கூடுற இடத்துல? அதை இளைஞர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. 500 போலீஸ் போதுமா? நீ பாண்டு வந்து ஏதோ வந்தீங்க, அதே வந்து இவ்வளோ கலர் வாங்கி செத்ததுக்கு அப்புறம் 5000 போலீஸ் வரான். முதலமைச்சர் வந்தான்னு அங்கே ஒரு 5000 போலீஸ் நிற்கிறான். அப்போ எங்கே போச்சு அந்த போலீஸ்? ஏன் வரல முன்னாடி? ஏங்க மக்களை பாதுகாக்க தாங்க சட்டம் அரசியலும். மக்களுக்கு பாதுகாப்புலாம் எதுக்கு சட்டம், எதுக்கு அரசியல், எதுக்கு? ஒரு நபர் கமிஷன் போட்டா சரியாயிடுமா? போன உசுர் வந்துருமா? சொல்லுங்க. இவர் 10 லட்சம் கொடுத்துட வந்துருமா? அதை காப்பாத்திருக்கணும் இல்லைங்க. உசுரோட வேல்யூ 10 லட்சமா? என்ன மனசாட்சி வேணாவா? இவ்வளவு துயர சம்பவம் நடந்திருக்கு. அப்ப தாவேக்கா விஜய் மேலேயோ இல்ல அந்த நிர்வாகத்தின் மேலே எந்த ஒரு தவறு இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லைன்னு தான் சொல்லுவேன். முறையா பர்மிஷன் வாங்கியிருக்காருல்ல? வாங்கியிருக்காங்க. அந்த பர்மிஷன் வாங்கி தானே அங்கே வந்தாரு. அதுக்கு 1020 அலைய வச்சு தானே பர்மிஷன் கொடுக்குறீங்க. அப்படி நீங்க தான் பார்க்கணும், காவல்துறை தானே பார்க்கணும், அரசாங்கம் தானே பார்க்கணும். இப்போ உளவுத்துறை என்ன பண்ணுது? சரிப்பா, நீ 10,000 பேர் தான் சொன்னாங்க, நீ 400 போலீஸா 500 போலீஸை நிறுத்தின, எவ்வளோ க்ரௌட் வந்தது? 50,000க்கு மேலே வந்துச்சா? அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? இமீடியட்டாக ஃபோர்ஸ் இறக்கிருக்கணுமா இல்லையா? பக்கத்து ஊர்லேருந்து இறக்கலாமா இல்லையா? ஏன் இறக்கல? ஏன் பாதுகாப்பு கொடுக்கல மக்களுக்கு? அதை விட உங்களுக்கு என்ன வேலை? போலீஸ்க்கு அதை விட என்ன வேலை? நான் போலீஸை குறை சொல்ல மாட்டேங்க. ஏன்னா போலீஸோட கட்டமைப்பே வந்து அரசியல்வாதிகள் தானே இருக்கு. முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வான். அங்க இருக்க எம்பி என்ன சொல்றாரோ அதான் செய்வான். எம்எல்ஏ என்ன சொல்றாரோ அதுதான் செய்வாங்க. அவங்க கையில ஒண்ணுமே இல்லையே. நம்ம போலீஸை குறை சொல்றதுல எந்த விதத்துலயும் நியாயமே கிடையாது. அரசியல்வாதிகள் அவங்கள ஆட்டி வைக்கிறாங்க, அவங்க ஆடுறாங்க. விஜயோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் திருச்சியில் அவர் ஏர்போர்ட்டில் இறங்குறப்போ இதே மாதிரி அந்த வண்டி நவுந்து வந்துட்டு இருக்கப்போ கூட்டமாக இருக்கிறப்ப போலீஸுங்க போயிட்டு கொஞ்சம் வேகமாக போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஒரு தள்ளுமுள்ளு மாதிரி கூட வந்துச்சு சார். இதனால கூட வந்து ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றனா கூட தள்ளி போயிருக்கலாம்ல. என்ன பேசுறீங்க? ஒரு 50,000 பேரை நீ மக்களை ரசிகரை வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னா தமிழ்நாட்டை எப்படிங்க அப்போ கட்டுப்படுத்தி வாழுவீங்க? அப்போ அதனால தான் கொலை திருட்டு எல்லாம் நடக்குதா? அப்போ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா எதுக்கு அரசாங்கம்?
தூக்கி போட்டு போயிடுங்க. முடியாதுன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க. புதுசாக ஒரு அரசியல் தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம். இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு 50,000 பேரை உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா? போலீஸுக்குன்னு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை நினைக்கிறீங்க? ஒரு போலீஸ் 20 பேர் அடக்க முடியும். தமிழ்நாட்டோட போலீஸ் பவர் என்னன்னு எனக்கு தெரியும். சரியா? அவங்க வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அரசாங்கம் எதுவும் பண்ணலைன்னா, இப்போ நான் ஒரு புதிய அரசாங்கத்தை படைப்புன்னு சொல்லிட்டு தான் வராரு. ஆமாம். அப்போ இவரே வந்துட்டு அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு வந்து தண்ணிங்களோ இல்லை மதிய உணவு சாப்பாடுங்களோ, ஏன்னா அவர் வந்து சொன்னது 3 மணிக்கு அங்கே வர்றது கரூருக்கு, ஆனால் அவர் வந்தது 7 மணி 7:30 தான் வந்ததுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நிர்வாகத்தில் இதையும் பண்ணியிருக்கலாம்ல? ஏன்னா 2 to 10 தான் அவரோட டைமிங் வந்து 2 to 10 தான். அவர் வர வழியில் க்ரௌடுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் என் வண்டியை விட்டு ஏற்றி மெரிச்சிட்டு வர முடியாது அவரால். அப்போ பொறுமையாக தான் வர வேண்டியது இருக்குது. ஒரு ஊர்லேயும் நின்று மக்கள் அவரை வந்து ஆரவாரமாக பார்க்குறாங்க, ஹாய் சொல்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதனால் நின்று வரதெல்லாம் டைம் ஆகிடுச்சு. சரியா? நான் என்ன கேட்குறேன், அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சாப்பாடு தண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா யாரும் மறுக்க முடியாது. என்ன காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், டைமிங் அவர் சொல்லியிருக்காருல்ல, வராருன்னு டிவியில் பார்க்குறோம்ல, நீ எதுக்கு போய் அங்கே நிற்கிற? மக்கள் நீ ஏன் போய் நிற்கிற? நான் 2 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நின்னா அதுக்கு அவர் பொறுப்பா? கட்சியார் பொறுப்பா? ஒரு பையன் சொல்றாரு, நான் அதாவது அந்த கரூர் வரது முடியும் முதல் நாள் நைட்டே நான் இன்னைக்கே வந்துட்டேன், நான் நேற்று நைட்டே வந்துட்டேன், அதுக்கு அவர் பொறுப்பா? சாப்பிடாம தான் இருக்கேன், எங்க தலைவனை பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு. அப்போ அவனோட பாசத்துல அவன் வந்து இருக்கான். அதுக்கு அவர் விஜய் குறை சொல்றது என்ன பிரயோஜனம்? நியாயமா பேசணும் சார். நான் விஜய் கட்சியோ இல்லை விஜய் சார்ந்தவன்லாம் இல்லை, பொதுவான ஒரு மனுஷன், அவ்வளோதான். நியாயமா பேசுங்க. சரியா? அவர் என்ன பண்ணுவாரு? இப்போ நீங்க கூட இருக்கீங்க சார், ஒரு இடம் போறீங்க, ஆர்கனைஸ் பண்றீங்க, கிரௌட் வந்து மோதிக்குது, அதை கட்டுப்படுத்த வேண்டியது யார் கையில் இருக்கு? தமிழக அரசாங்கத்துக்கிட்டையும் காவல்துறை கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த 40 பேர் சாவுக்கு மெயின் காரணமே இந்த ஆம்புலன்ஸ் தான் சார். சரிங்களா? ஏன் வழி இல்லையா சார்? அந்த ஒரு ரோடு தான் இருக்கா? இதே முதலமைச்சர் அங்கே மீட்டிங் போட்டால் அந்த மீட்டிங்குள்ள விடுவாங்களே, அந்த மாதிரி கண்டிப்பாக விட மாட்டாங்கல்ல. அப்போ எப்படி நீங்கள் விஜய் ஃபண்ட்ஸில் மட்டும் ஒரு டைம் இப்படி பண்ணுறீங்க? அதுவும் இந்த தடவை ரொம்ப மோசம். அப்போ பார்த்தீங்களா, விஜயோட கட்சி கொடியை கட்டிக்குன்னு ஆம்புலன்ஸ் சொல்ல போகுது. விஜயே கேட்குறாரு, இது நம்மளுக்கு கிடையாது, என்ன இது என் கொடி கட்டின்னு கேட்குறாரு. அப்போ இது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தில்முள்ளு பண்ணியிருக்காங்கல்ல, இல்லையா? அப்போ இது யார் காரணம்? செந்தில் பாலாஜின்னு சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி எப்படி கரெக்டாக 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனார்? அவருக்கு எப்படி தெரியும்? ஃப்ளாஷ் நியூஸில் பார்த்தா கூட அவர் வீடு நான் பக்கத்து தெருவா இல்லை 2வது தெருவா? எப்படி செந்தில் பாலாஜி வந்தார்? அவர் கரூரோட எம்எல்ஏ. கரூரோட எம்எல்ஏ தான் சார். மயக்கச்சி ஊந்துட்டாங்க, செத்துட்டாங்கன்னு ஆம்புலன்ஸ் அங்கே பாடி போகிறதுக்கு முன்னாடி இவர் போயிட்டாரு. எப்படி போனார்? அது பதில் சொல்லுங்க. செந்தில் பாலாஜி பதில் சொல்லுவாரா? எப்படி போனார்? அப்புறம் இன்னொருத்தர் கூட இருந்தார், இந்த கல்வித்துறை அமைச்சர், நீலி வசலம் போட்டார். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்போ சாராயம் பூச்சி செத்தானே, ஏன் அப்போல்லாம் அங்கே போல? மீனவர் செத்துட்டு இருக்கானே, ஏன் அங்கெல்லாம் போய் நீங்கள் கண்ணீர் சிந்தல? யாரும் யாரை ஏமாத்துறீங்க? உன்னால் அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ எதையுமே கண்ட்ரோல் பண்ணாமல் உங்கள் கையில் எதுக்கு சட்டம் ஒழுங்கு? உங்களால் முடிஞ்சால் வேறு ஒருத்தன் கையில் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, ஒரு எம்எல்ஏ எம்பி கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, அவன் பார்த்து நடத்துவானே. இல்லை என்கிட்ட கொடுத்துரு, தமிழ்நாடை ஒரே ஒரு வாரத்தில் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ரவுடி பசங்க, பொறுக்கி பசங்க, திருட, கஞ்சா விற்கிறேன், பொறுக்கி, புறம்போக்கு மொத்த பேரையும் நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். ஒரே ஒரு வாரம் என்கிட்ட கொடுக்க சொல்லு, சட்டம் ஒழுங்கு துறை நான் பார்த்துக்கிறேன். முடியுமா? முடியாது. இவங்களால ஒன்றுமே முடியாது சார். தமிழ்நாடு இந்த 4.5 வருஷமாக நாசமாக போச்சு, அவ்வளோதான். 40 பேர் அநியாயமாக செத்தது தான் மிச்சம். ஆனால் இந்த பாவங்கள் சும்மா விடாது சார். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இமீடியட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்து இப்போ எல்லாருக்கும் 10 லட்சம் நிவாரணம் கொடுத்துருக்காரு. பணம் குதிரை உயிர் வந்துருமா? இப்போ நீ செத்துட்டா உங்கள் அம்மாவுக்கு நான் 10 லட்சம் கொடுத்துட்டுனா சரியா போச்சா? என்னையா பணம்? நான் 10 லட்சம் எத்தனை நாள் வச்சு வாழ்ந்துட முடியுமா இன்னைக்கிற காலகட்டத்தில்? 2 வருஷம், 3 வருஷம், 5 மாதம் பணத்தை வச்சு இங்கே ஒன்றும் கிழிக்க முடியாது. 10 லட்சம் கொடுத்துட்டா நொட்டிட முடியாது. சரியா? உயிர் போச்சு. உயிருக்கு யார் பதில் சொல்லுவா? இது தமிழ் அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும். இதில் வேற காலையில் பார்க்குறேன், போஸ்ட் அடிச்சு ஓட்டுறானுங்க. முதல்ல இவனை விஜயை கைது செய், 40 பேர் செத்துட்டாங்கன்னு. கைது செய்யணும்னா முதலமைச்சர் போய் கைது பண்ண சொல்லு, அந்த இதில் இருக்க டிஜிபி கைது பண்ண சொல்லு, அங்கே வேலை செய்யாத போலீஸ்காரனை கைது பண்ண சொல்லு, எஸ்பியை கைது பண்ண சொல்லு. நீ ஏன்டா அங்கே போய் அவங்க மேலே பழி போடுற, விஜய் மேலே சொல்லு. நான் தான் சொன்னேன்ல சார், காவல்துறை இதுக்கு நான் இழுக்க மாட்டேன். ஏன்னா காவல்துறையில் உண்மையிலே பாவம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அவங்களோட பொழப்பே ரொம்ப கஷ்டமாக தான் ஓடுது. அரசியல்வாதிகள் ஆட்டி வைக்கிறாங்க, வேற வழி இல்லாமல் ஆடுறாங்க. வேற வழி இல்லை, கேட்டு தானே ஆகணும். இல்லை அவங்க குடும்பம் இருக்குல்ல சார். இப்போ இந்த 40 பேர் இறந்தோன்னே அங்கே வந்து இப்போ திமுக காரங்க மற்ற கட்சிக்காரங்க எல்லாரும் வந்தாங்க.
ஆனால் இந்த மீட்டிங் நடத்தின தாவேக்கால இருந்து யாருமே இல்லை, ஏன் விஜய் கூட அங்கே இல்லை, உடனே விமானம் பிடிச்சி சென்னை போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். நீங்கள் சிந்திச்சு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நான் கேட்குறவங்கள, ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஏற்கனவே அவர் வந்தால் க்ரௌட் அதிகமாக வருது, திருப்பி இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே ஒரு 10,000 பேர் வந்து நிற்பான். கண்டிப்பாக. அப்போ அங்கே என்ன நடக்கும்? மறுபடியும் க்ரௌடு தான் சேரும். அங்கே நடக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் கூட ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்க்கறது பண்ண முடியாது. அதனால் அவர் போனார். இது என்ன தப்பு? யாராக இருந்தாலும் அதென்ன செய்வாங்க. அப்போ கண்டிப்பாக மறுபடியும் வந்து மீட் பண்ணுவார் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வருவாருங்க. கண்டிப்பாக இறந்தவங்க குடும்பத்தை போய் பார்ப்பார், சைலண்டாக போய் பார்ப்பார். நீங்கள் எழுதி வச்சுங்க. அவர் போகலன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். தூத்துக்குடி அனிதா அவங்களுக்குலாம் போன மாதிரி போவார், கண்டிப்பாக போவார். போகலாம் இருக்க மாட்டார். சரிங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. மனசு உடஞ்சி போயிருக்காருங்க அவர். நமக்கே இவ்வளோ வருத்தமாக இருக்குல்ல. ஐயோ, நம்மளை பார்க்க வந்தோம் ஒரு 40 பேர் செத்துட்டானா அவருக்கு எப்படி யோசிச்சு பாரு. அவர் 20 லட்சம் பணம் கொடுத்தாரு, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் விட்டுருங்க. பணம் மேட்ரு இல்லை, உயிர் போச்சு. எவ்வளோ யோசிச்சிருப்பாரு, யோசிச்சு பாருங்களேன். விஜய் இல்லைன்னா கூட இப்போ புஷி ஆனந்த் அவர்கள் அவங்க இருந்துருக்கலாம், ஆதவர்ஜன் இருந்துக்கலாம், இல்லை அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அவங்க இருந்துருக்கலாம். அதான் அவங்க பேர்லாம் கேஸ் போட்டிருக்காங்கல்ல. போனால் லபுக்குன்னு பூச்சி உள்ள வச்சுருவாங்க. அதனால் அப்காண்டிஷன் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, தெரியாமல் சொல்ல முடியாது. அதனால அவங்க போகாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் போவாங்க. சரிங்களா? அதை பாருங்கள், ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இறந்துட்டாங்க ஏங்க, நமக்கே இவ்வளோ ஃபீலிங்னா அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ ஃபீலிங் இருக்குது யோசிச்சு பாருங்களேன். தன்னை பார்க்க வந்தவன் செத்துட்டானேன்னு நினச்சா அவனோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். அது விஜய்னு இல்லைங்க, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அதான் பண்ணுவோம். வேதனை தான். நான்லாம் நைட்டு சாப்பிட்லைங்க. எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? ஏன்னா அண்ணனா தம்பியா தொப்புள் குடி வருவா இல்லையே. ஆனால் 40 பேர் செத்துட்டானே அப்படின்ற அந்த வலியும் வேதனையும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள்லாம். இப்போ அரசாங்கமோ இல்லை தாவேக்காவோ எதுவும் பண்ணலனாலும் இப்போ தாவேக்கா ரசிகர்கள் இப்போ தொண்டர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பொறுப்போட நடந்துக்கிட்டா இந்த மாதிரி இதெல்லாம் நடக்க இது பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஏறுன்னு சொல்கிறாங்க, கரண்ட் அதனால தான் கட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் கரண்ட்டை கட் பண்ணதே ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஏறினது, ஒரு மருத்துவமனையிலேருந்து போர்டு உடஞ்சி கீழே விழுந்தது, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்களா. அவங்க கொஞ்சம் ஒழுங்குமுறையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் அந்த போர்டை வந்து வேற எவனா தள்ளி கொடுத்தா என்ன சொல்கிறேன்? நீங்கள் எப்படி இந்த விஜய் ஆளுங்க தான் பண்ணாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இது வேணும்டே பண்ணி இப்போ இவ்வளோ பண்ணவனுங்க அதை பண்ணியிருக்க மாட்டானுங்களா? கூட அதாவதுங்க, அங்கே எப்போ உயிரிழப்பு ஏற்படுதுன்னா விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. சரியா? அதுக்குள்ளே அங்கே ஏதோ சின்ன கசமசம் அதுதான் நடக்குது. போலீஸில் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த பயத்தில் செதறி ஓடினவங்க தான் சார் நிறைய பேர் செத்துருக்காங்க. எனக்கு அங்கே நண்பர்லாம் இருக்காங்க சொன்னாங்க. இன்னொன்று, ஜென்ரேட்டர் ஒயரை யார் கட் பண்ணுது? ஜென்ரேட்டருக்கு தான் ஷீட் அடிச்சு க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அந்த ஜென்ரேட்டர் உடச்சுன்னு உள்ளே போய் அதை கட் பண்ணியிருக்கான். அப்போ யார்? கரண்ட்டை கட் பண்ண உடனே ஜென்ரேட்டர் ஒயரும் கட் ஆயிடுச்சு. அப்போ எப்படி கட் ஆயிடுச்சு? யார் பண்ணது? யார் பண்ணியிருப்பா? இதை புலன் விசாரணை பண்ணணும். செருப்பால் யார் அடிச்சுது? கண்டிப்பாக அங்கே இருக்க வீடியோவில் மாட்டாமலாம் இருக்காது. எவன் அடிச்சான்றது மாட்டோம். அப்போ யார் பண்ணது? அப்போ யார் கலவரத்தை தூண்ட நினச்சிது? செந்தில் பாலாஜி எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தார்? கல்வித்துறை அமைச்சர் எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தார்? இது ரெண்டுமும் கேட்கணும் சார். இதுக்கான தெளிவு தெரியணும். ஆம்புலன்ஸ் சம்மந்தம் எல்லாமே இதுக்கு உள்ளே போச்சு. விஜயோட பேனரை கட்டி அதை மேலே ஒரு ஆம்புலன்ஸில் கட்டி எப்படி உள்ளே போச்சு? இதெல்லாம் விசாரிச்சாலே யாருன்றது தெரிஞ்சிடும் சார். 100% விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜய் மக்களை பார்க்கணும் வந்தார், மக்கள் விஜய் பார்க்கணும்னு வந்தாங்க. ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட வேலை, போலீஸோட வேலை. அவங்களும் ஏதோ புஷ்ஷுன்னு வந்துலாம் வரல. பர்மிஷன் அதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி கடைசி டைமில் கொடுக்குறாங்க சார். நாளைக்கு ப்ரோக்ராம்னா இனி நைட் தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல பண்ணிக்கணும். அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய இது பாருங்க. இடமா சார் இல்லை தமிழ்நாட்டில் கொடுக்குறது திட்டமிட்ட சதி இது. சரியா? விஜய் பேரை வச்சு 40 பேரை கொண்டுட்டாங்க சார். இப்போ இனி வரும் காலங்களில் இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டிய, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போக வேண்டியது விஜய் இருக்குது. இதுக்கு எப்படி இப்போ அடுத்தது போவாருன்றீங்களா இல்லை போய் தான் சார் ஆகணும்? போவாரான்றது கேள்வி தப்பு. சரியா? இடத்த அவங்க செலக்ட் பண்ணுற இடத்த கொடுங்க. நீங்கள் காவல்துறை கொடுங்க, முதலமைச்சர் அதுக்கு அப்ரூவ் கொடுக்க சொல்லுங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறாங்க இடம் பெருசாக கொடுன்னு தான் கேட்குறாங்க. இவங்க கொடுக்குறது கிடையாது இல்லையா? வெறும் 30 ஃபீட் 40 ஃபீட் ரோடு அகலத்தில் விஜய் இப்படி நின்ட்டார்னா, ஏன்னா எல்லாருமே கிட்ட வந்து பார்க்குதுன்னு சார் ஆசைப்படுவாங்க. அது இல்லாமல் மைக்கை கட் பண்ணிடுறீங்க. ஆனால் ஒன்றா அது பேசுறது கேட்கல, எல்லாம் கிட்ட நெருங்கி வரான். நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வீடியோவில். யார் காலம் தரையில் அவங்களோட பேலன்ஸில் நிற்கல. எல்லாம் இப்படி தான், அந்த எப்படி கடல் அலை மாதிரி இப்படி தான் அலைஞ்சிட்டு இருந்தது இல்லையா? அதுதான் இன்சிடென்ட் நடந்ததா? அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்துச்சா? இதுக்கு முழுக்க பொறுப்பு அரசாங்கம் தான். அரசாங்கத்தோட மெத்தனை போக்கும், அரசாங்கத்தில் என்ன நினைச்சாங்களோ தெரியல. சரியா? ஒருவேளை இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு யாராச்சும் நினைச்சாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல.
சரியா? ஏன்னா இவ்வளோ மீட்டிங் போயிட்டு வந்தவர் இந்த மீட்டிங்கில் இந்த அதுவும் செந்தில் பாலாஜி ஊரில் நடக்குதுன்னா, செந்தில் பாலாஜி என்ன எவ்வளோ நல்லவர்னு எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அவர் பாடின அடுத்த செகண்ட் இது எல்லாமே நடக்குது சார். சார் அப்போ அந்த சோசியல் மீடியாக்கள் இன்னொரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. இவரால் கட்சி மீட்டிங்கே ஒழுங்காக நடத்தி இந்த மாதிரி முடிக்க முடியலையே, இப்படி பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஒரு மீட்டிங்கில் 2-3 பேர் இறந்துகிட்டு இருக்காங்க, கரூரில் வேறு 40 பேர் இறந்துட்டாங்க. இவர் எப்படி ஆட்சி அமைச்சு என்ன இப்படி பண்ணுவார், ஒழுங்கான அரசியல் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் கொடுக்க முடியாது? 50 ஆண்டுகளாக ஆண்டுட்டு இருக்க மாற்றி மாற்றி இந்த திராவிட கட்சிகள் ஒழியாதாங்க ஒரு நல்லது நடக்கும். எதுவுமே பண்ணாமல் ஓட்டே நீ போடாமல் 1000 கேள்வி கொண்டு சொல்லிட்டு இருக்கலாம். ஒருத்தரை வர வச்சு உள்ளே உட்கார வைங்க முதல்ல. புரியுதுங்களா? இவங்களை மாற்றி மாற்றி நீங்கள் ஓட்டை போட்டு 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 தான் நீ நாடு நாசமாக போயிருக்கு. இவன் வந்தால் 2000 ரூபா தரேன்றது, அவன் வந்தால் 2000 தரேன்றது, இவன் வந்தால் 2500, அவன் வந்தால் 3000, அவன் வந்தால் 3500. எதனால் பிரச்சனை வருது? என்னோட முதல் வேண்டுகோளை விஜய் அவர்களுக்கு, விஜய் அவர்கள் முதலமைச்சராக கையெழுத்து போட வந்தார், போடும்போதே ஃபஸ்ட்டு கையெழுத்து அவர் வந்து இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் சார். சரிங்களா? கண்டிப்பாக ஒழிப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்க பாருங்க, வந்து அரசியல் பண்ணுவாரா? ஏங்க இது அரசியல் அவர் கையில் இல்லை. அவர் வரக்கூடாதுன்னு பண்ணுறானுங்களே. அவர் வந்தால் அவரால் வந்து 100% சக்ஸஸ் பண்ணணும்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பண்ண நினைச்சாலும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க விடமாட்டானுங்க, இங்கே இருக்க ஜாதி கட்சி தலைவருங்க விடமாட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு எதனா அவனு குத்திக்கினே இருப்பானுங்க. அதையும் தாங்கி போல்டாக இவர் இறங்கி பண்ணார்னா பண்ணலாம் சார். சரியா? கண்டிப்பாக 100% விஜயால் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இனி ஒரு மீட்டிங் டைமில் இந்த மாதிரி எதுவும் அசம்பாதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தாவேக சார்பில் எதுவும் முன்னெடுப்பாங்களா? இல்லை தாவேக முன்னெடுத்து என்னங்க பண்ண முடியும்? தாவேக எந்த தப்பும் பண்ணலைங்க, விஜய் எந்த தப்பும் பண்ணலை. அவங்க கேட்குற இடத்த அரசாங்கத்தை கொடுக்க சொல்லுங்க, சரியான வந்து காவல்துறை அங்கே நியமிக்க சொல்லுங்க, பாதுகாப்பை பலப்படுத்த சொல்லுங்க. சரிங்களா? அதையெல்லாம் விட்டுட்டு எவன் செத்தான் எனக்குன்னா எவன் அதுதான் நான் இவங்க பண்ணுற தப்புக்கு விஜய் ஏன் திருப்பி திருப்பி குறை சொல்கிறீங்க? அவர் கரெக்டாக இடம் தானங்க கேட்டு தானங்க பண்ணுறாரு. அவர் கேட்குற இடத்த நீங்கள் கொடுக்கலையே. அரசாங்கம் எதுவுமே பண்ண மாட்டேதுன்னு தெரியுது. இதுக்கு பிறகாச்சும் அவர் தானே காப்பாற்றி என்ன பண்ண முடியும் அவரால் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க பிக்ஸ் பண்ணுற இடத்த தான் இவர் பண்ண முடியும். இவராக போய் ஒரு இடத்துல பண்ண முடியுமா? அப்புறம் அவர் மேலே குறை சொன்னால் என்னங்க பிரயோஜனம்? இப்போ ஜென்ரலாக பேசுவோம். விஜயெல்லாம் விட்டுருங்க, ஜென்ரலாக நீங்களும் நானும் இருந்தாலும் அதானங்க. போலீஸ் என்ன இடம் பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அதில் தானே பண்ண முடியும். நீ மறுபடியும் எதுவுமே ஒரு முட்டு சந்து, துபாய் முட்டு சந்துன்ற மாதிரி நீ எதுவுமே முட்டு சந்தில் கொடுத்துட்டு 50,000 1,00,000 பேர் வரான்றப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்க தான் சார் செய்யும். சரியா? இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு எடுத்து முதலமைச்சர் இதுக்கான ஸ்டெப் எடுத்து கரெக்டான இடத்த அவங்க கேட்குற இடத்த நீங்கள் கொடுத்து பாதுகாப்பை கொடுங்க. ஏங்க நீங்கள் நாளைக்கு எதிர்கட்சியாக மாறும்போதும் உங்களுக்கும் அதே போலீஸ் பாதுகாப்பு விஜய் முதலமைச்சராலும் கொடுக்க தான் போகிறார். சரியா? இது வந்து இயல்பு. சரியா? மாண்பு. இது அதை வந்து கரெக்டாக கொண்டு வரணும். இதை கொண்டு வராமல் எதனா நடக்குமா, ஏதாச்சும் நடந்தால் நல்லா இருக்குமேன்ற நினச்சி பண்ணுறவனுங்க இவனுங்க, அப்போ நடக்க தானே செய்யும். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி 2026 விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சு இன்னொரு புதுசாக ஒருத்தர் வந்து வளர்ந்து வர்றாங்க, சிவகார்த்திகனோ இல்லை தனுஷோ யார்த்தோ ஒரு கட்சி ஆரம்பித்து வர்றாங்க, இந்த மாதிரி தாவேக்கா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்போ மீட்டிங் இந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஜய் அந்த இடத்துல இருந்தால் கொடுத்துருவாரா? கண்டிப்பாக கொடுப்பார். ஏங்க இவங்கெல்லாம் அந்த என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஊர்ன குட்டைங்க இதெல்லாம். திராவிடன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஊரை கெடுத்து நாசமாக்கி இன்னைக்கு இளைஞர்களை கெடுத்து குடிக்க வச்சு நாசம் பண்ணி வச்சிருக்க திராவிட கட்சிகள். சரியா? புதுசாக இவர் ஒரு நல்லது செய்வார், பாதுகாப்பு வரும் அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கை, மக்களோட நம்பிக்கையும். கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் உண்டு சார். கண்டிப்பாக விஜய் ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும், அவ்வளோதான். சார், இப்போ நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, அவரும் வந்து நல்லது செய்து தான் நான் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஒன்று போயிட்டு இருக்குன்னா கொள்கை அறிவிக்க மாட்டாரு. என்ன கொள்கை அறிவிக்கணும்? இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ திராவிடம் வந்து இந்த சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க வந்து திராவிட கொள்கை இருக்கனால நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறீங்க திராவிடன்ட்டு. அது மாதிரி இவங்க வந்து இப்போ சீமானோட நாம் தமிழர் கட்சிக்கிட்டு தான் தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை வச்சுருக்காங்க. கொள்கை வச்சு இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம், நம்ம தமிழ் தேசியத்தை பற்றி நம்ம கேட்கலாம். இவர் எதுவுமே கொள்கைன்னு அறிவிக்காமல் நீங்கள் எதை பாயிண்ட் கொள்கையை வச்சு நாங்கள் நாக்காக வழிக்கு போகிறோம். ஏங்க எப்போ போன பெரியாரை பற்றி பேசினிக்கிறீங்க, எப்பயோ போன இறந்த அண்ணாவை பற்றி பேசுகிறீங்க, எப்போ போன எம்ஜிஆரை பற்றி பேசுகிறீங்க, எப்பயோ போன அம்பேத்கரை பற்றி பேசுகிறீங்க. இன்னைக்கு காலகட்டம் என்னங்க? இன்னைக்கு மக்கள் தொகை என்ன? விஜயும் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பெரியாரையும் வச்சு அதை தான் சொல்கிறேன். அவரும் அந்த ஒரு சில தப்பு தான் செய்கிறாரு. இந்த அரசியல்வாதி மாதிரியே இவரும் செய்கிறார். அப்போ ஊமேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அண்ணா போட்டோ எம்ஜிஆர் போட்டோ போட்டால் தான் உனக்கு ஓட்டு விழுமா? ஊமேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அண்ணா போட்டோ பார்த்து எம்ஜிஆர் போட்டோ பார்த்து யாரும் வரல. விஜய் என்ற ஒருத்த மூஞ்சிக்காக தான் வராங்க மக்கள், உனக்காக தான் ஓட்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து இந்த பழைய பஞ்சாங்கத்தை நீயும் கொண்டு வராது, அரசியல்வாதிகள் மாதிரியே நீயும் பண்ணாதீங்க தான் விஜய் சொல்கிறேன், நான் கேட்டுக்கிறேன் மூலியமா. சரியா? அதே பஞ்சாங்கத்தை கொண்டு வராத.
ஃப்ரெஷ்ஷாக பண்ணு, புதுசாக சட்டங்களை ஏற்று, புதுசாக மக்களை காப்பாற்று. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எந்த லட்சத்தில் இருக்குது? தெருக்கு தெரு செயின் அறுப்பு, செயின் தெருக்கு தெரு கொலை கொள்ளை இதான் நடந்துட்டு இருக்கு. கஞ்சா சரக்கு இதான் நடந்துட்டு இருக்கு. அதை காப்பாற்றிட்டோம். புதுசாக ஒருத்தன் வரட்டும், புதுசாக வரணுங்க. நானே ஒரு தடவை திமுக ஓட்டு போட்டிருக்கேன், நானே அதிமுக ஓட்டு போட்டிருக்கேன், பாமக ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ புதுசாக விஜய்க்கு தாங்க நான் போடுவேன். என் சார்பாக என் குடும்பத்திலேயே கிட்டத்தட்ட 30 ஓட்டுக்கு மேலே இருங்க. விஜய்க்கு தாங்க நாங்கள் போட போகிறோம் இந்த தடவை. இது இல்லாமல் என்னால் குறைஞ்சி ஒரு 40,000 ஓட்டாச்சு வாங்கி தர முடியுங்க. அது எல்லாத்தையும் விஜய்க்கு வாங்கி தரது கண்டிப்பாக பண்ணுவேன். புதுசாக யாரா ஒருத்தன் வரட்டுங்க, ட்ரை பண்ணுவோங்க. அவன் நல்லது பண்ணுறனால ஜஸ்ட்டு வர வச்சு பார்ப்போம். வர வைக்காமே நம்ம நொட்டை சொல்லியிருந்தா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. தட்டில் சோறு வைக்காமல் சாப்பிடுன்னா எப்படி சாப்பிட முடியும்? தட்டில் முதல்ல சோறை வச்சு பார்ப்போம் சாப்பிட்றோமா இல்லையான்னு. சார் இப்போ அண்ணாவை வந்துட்டு வச்சிருக்காரு. அண்ணாவை வந்து ஒரு இப்போ பேனரில் இப்போ வச்சு அவங்க அதை வச்சு முன்னிறுத்திட்டு வர்றாங்க. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வச்சுட்டு வர்றாங்க. அண்ணா தான் வந்துட்டு தமிழ்நாடுன்ற மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு மாற்றி கொண்டு வந்தார். இப்போ ரீசெண்டாக ஒரு நீங்கள் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. சட்டசபையில் வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு தமிழகம்னு சொல்லிட்டாரு, இது தமிழகம் இல்லை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆனிச்சு. திமுககாரங்களாம் பயங்கரமாக அதுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி சொன்னேன் பிஜேபி தானே, இப்போ ஆளுநர் வந்து கிட்டத்தட்ட பிஜேபி தானே வச்சுங்களேன். அவர் தமிழகம்னு சொல்கிறாரு, இல்லை அவங்க தமிழ்நாடு சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. அப்போ பிஜேபிக்கும் விஜய்க்கும் எதுவும் ஒரு கூட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேங்களே, தமிழகமும் தமிழ்நாடுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? வித்தியாசம் எதுவும் இல்லை சார். ஆனால் ஒரு ஏதோ ஏங்க இப்போ தமிழகம் நாங்களும் தான் எதார்த்தமாக பேசுவேன், தமிழகம்னு சொல்லுவேன், தமிழ்நாடுன்னு சொல்லுவேன். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? எல்லாம் ஒன்று தானே. பாகிஸ்தான் யாரும் சொல்லலையே, அமெரிக்கான்னு யாரும் சொல்லலையே. தமிழ்நாடு தமிழகம் ரெண்டும் தமிழ் தானே. என்ன வித்தியாசம் இருக்குது? எதனா ஒரு குறை கண்டுபிடிக்கணும், பிஜேபியை குறை சொல்லணும். அண்ணா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காரு, இவர் தமிழகம் அண்ணா சொன்னாருன்னு ஒன்னா சொன்னார், யாருன்னா சொல்லி போட்டாங்க. நான் கேட்குறேன், இப்போ தமிழகத்தையும் தமிழ்நாடுக்கு என்ன வித்தியாசம்? சும்மா எதனா ஒன்று பேசணும், உனக்கு பேசின்னு நாளை ஓட்டின்னு இது டிவைடர் வச்சுக்கின்னு மொக்க போட்டு உட்காந்துக்கிறானுங்க வேலை வெட்டி இல்லாமல். குழைக்கிறத பார்க்கணுங்க. அடுத்தது இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு, அதை என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கணும், அதை பண்ண சொல்லுங்க. அதை விட்டு ஒன்றும் இல்லாத இது நாய் மூத்திரம் பெய்கிற கதையெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இதானே வேலை இவனுங்களுக்கு. அதுக்கு தாங்க இவங்களை 2 பேருமே ஒழிக்கணுன்றேன், புதிய இது வரணுன்றேன். சார் இப்போ நீங்கள் இதை சொல்கிறத பார்த்து அதிமுகவும் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்கா வந்து ஒரு அரசியல் படுத்தப்படாத ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு தொண்டர்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூச்சலிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தொண்டர்கள் இப்பவே இப்படி பண்றாங்கன்னா நாளைக்கு ஜெயிச்சுட்டா என்னென்ன பண்ணுவாங்க? முதல்ல வந்து இந்த தொண்டர்கள் அரசியல் சினிமான்றதெல்லாம் விட்டுருங்க. நீ 500 ரூபா கொடுத்தா தான் உனக்கு வருவானுங்க உன்னை பார்க்க. அதை நீ கூப்பிட்ற டைமிங்கே வரமாட்டானுங்க. ஆனால் காலையில் வந்து தேடு கேட்குறான்ல, அவன் ரசிக்கணும் எவனோ ஓட்டு போறானா போலி வந்து நிற்கிறான்ல, அது ஒன்றே போதையா, அதுவே ஜெயிச்ச மாதிரி. யார் நிற்பா? இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா காலையில் வந்து நான் தேடு கேட்பேன், பக்கத்தில் இருக்கிற வந்து நிற்பானா? நிற்க மாட்டான். அந்த உணர்வோடு இருந்தால் தான் நான் வர முடியும். அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்குல்ல. அவ்வளோ பேர் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து காத்துட்டு இருக்கான்ல, அது ஒன்றே போதும் விஜய் ஜெயிச்ச மாதிரி. இவ்வளோ கூட்டம் கூடாது, இது ஓட்டம் மாறுமா சார்? கண்டிப்பாக மாறும். ஏன் மாறாது? இல்லை ஒரு தேர்தல் நெருங்குற நேரத்தில் அந்தந்த ஜாதிக்காரங்களும் அந்தந்த கட்சிக்காரங்க அதெல்லாம் சும்மா. இப்போ நான் கூட வன்னியர் தான். என்ன இப்போ நான் என் வன்னியர் ஜாதி பார்த்தா போய் ஓட்டு போட போகிறேன்? அதெல்லாம் கிடையாது. விஜய்க்கு தான் யார் நல்லவன் எவன் கெட்டவன் பார்ப்பேன். விஜய்க்கு போடுவேன்றது நான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் வந்து அவரோட செயல்பாடெலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசியில் அவரோட செயல்பாடை பார்த்து நாங்கள் பண்ணுவோம். சரியா? ஆனால் இவனுங்க இந்த மாற்றி மாற்றி வராங்களே, இது போயிட்டு ஒரு மாற்று ஒன்று வேணும்னு தான் நாங்கள் இப்போ பிளான் பண்ணி, எல்லாரோட மக்களோட எண்ணமும் அதுதான், ஒரு மாற்றம் வேணும். சரியா? கமலை எதிர்பார்த்தாங்க, அவன் வேலை போயிட்டான், எம்பி ஆகி போய் இதில் ஏறிக்கிட்டான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜாலரை யார் கடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. சரியா? அடுத்தது ஆமாம், அடுத்து டிவி ஓடிப்பார், ரிமோட் ஓடிப்பார், எல்லாம் ஓடிப்பார், ஆனால் ஜாலியாக சுற்றுவார். ஆனால் விஜய் வந்திருக்காரு, கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். ஏன்னா அவரோட பிளானிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? அவரோட ஒரு நகர்வும் கரெக்டாக பண்ணுறாரு. எல்லாம் வந்து வாயில் வர சொல்கிறானுங்க, அவர் சரியாக பண்ணல, அப்படி பண்ணுறா, இப்படி பண்ண, கரெக்டாக பண்ணுறாரு, கரெக்டாக கொண்டு போகிறாரு. சரிங்களா? அதனால எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவர் முதலமைச்சர் ஆவார். பிரச்சாரத்தில் வந்து ஒழுங்காக பேச மாட்டாரு, பேப்பரை பார்த்து பேசுறாரு, யாரும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் பேசுறாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க, கேமரா முன்னாடி நடிக்கிறது வேற, ஒரு 1,00,000 பேர் மக்கள் இருக்கிறப்போ பேசுறது வேற. அதாவது இப்போ நானாக இருந்தால் கூட என்ன பண்ணுவோம்னா, இப்போ நேற்று மீட்டிங்கில் கூட இந்த கரூரில் மீட்டிங்கோட பார்த்தீங்கன்னா அவர் சரியாக பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து பார்க்குறாரு, மேலே ஹைட்டில் இருக்காரு, சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. இந்த மக்கள் இப்படி காலு ஸ்டெடி இல்லாமல் ஆடுறது, விழுற மாதிரி மயக்கச்சு விழுறது, காற்று இல்லாமல், இதெல்லாம் ஒரு மெயின் செட்டில் ஓடுங்க. நம்ம இங்கே உட்காந்து நக்கல் எல்லாம் பேசிடலாம், அங்கே நிற்கிறவனுக்கு தான் அதோட காரணம். ஏன்னா எனக்கும் தெரியும், நானும் நிறைய மீட்டிங்கில் பார்த்துருக்கேன்,
ஒரு பெரிய க்ரௌடு 2000 பேர் என் இதில் மீட்டிங்கில் வந்துட்டாங்கன்னா எனக்கு பேச்சு வராது. சரிங்களா? அப்போ அவ்வளோ லட்சம் மக்கள் ஐயோ எதனா ஆகிடுமோ அதாகிடுமோ ஏன்னா அந்த மெயின் செட்டில் வந்துடும் அது தானா. இப்போ வர்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனைங்க. அதனால தான் அவர் சரியாக கூட பேசலை. லாஸ்ட் டைம் கூட பார்த்துருப்பீங்க, அவர் கிளம்பிட்டார் பாருங்க சீக்கிரம். ஆமாம் சார். ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு இங்கே எதோ நடக்குது, சம்திங் எதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவர் கிளம்பி போயிட்டார். திருச்சியிலேருந்து கூட பெரம்பலூர் போகிறப்ப டைம் ஆயிடுச்சுன்னு கூட அதை கூட கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார் சார். ஆமாம் ஆமாம். ஏன்னா அந்த மாதிரி இவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வரக்கூடாது, க்ரௌடை காட்டக்கூடாது. இப்போ எனக்கே வந்து விஜய்க்கு ஓட்டு போகிற ஐடியாலாம் இல்லைங்க. இப்போ நான் விஜய்க்கு ஓட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரியா? கண்டிப்பாக அவர் ஏதாச்சும் நல்லது மக்களுக்கு செய்வேன்ற நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். உங்களோட நேரங்களை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி சார். நன்றி.